வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன், வாழைப்பூ வச்சு ஒரு பிட்லை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு உண்டான பருப்பு இங்கே பாருங்க, வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். தெரியாதா? ஓகே, இந்த பருப்பு ரெடியாக எடுத்து இது அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இப்போ என்னென்னலாம் வறுக்க போகிறோம் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் இன்னும் ஒரு ஐடியாவும் ஒன்று உங்களுக்கு கொடுக்குறேன். வாழைப்பூவை ஆயிரம் இல்லை, அப்போ அந்த வாழைப்பூவை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த கீழ்ப்பக்கத்தை வச்சுட்டு மேல் பக்கத்தை கடகடன்னு ஈஸியாக ஆஞ்சிடலாம். அது நடுவில் இருக்குல்ல கல்லன்னு சொல்லுவாங்க, அது வேகாது. அதையும் அந்த கண்ணாடி மாதிரி இருக்க ரெண்டையும் எடுத்துகிட்டு மீடியமாக, ரொம்ப நைஸாக நறுக்கணும் இல்லை, ஸோ எப்படி முடியாதோ அப்படி நறுக்கிக்கோங்க. இப்போ வாழைப்பூ பிட்லைக்கு பருப்பு வேக வச்சு வச்சுக்கணும். அடுத்தது ஒன்று வறுக்கணும், அதை நான் இப்போ சொல்லிடுறேன். பிட்லைக்கு வந்து பருப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போகிறோம். அதனால் சாம்பாருக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் எவ்வளோ போடுறீங்களோ அதில் ஒரு முக்கால் அளவுக்கு போட்டால் போகிறோம். முக்கால் இல்லை பாதி பருப்பு போட்டால் போகிறோம். நான் இங்கே வந்து ஒரு சின்ன ஒரு 100 கிராம் பருப்பு வேக போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், வறுக்க வேண்டியதுக்கெல்லாம் வறுத்துருவோம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டோம். எண்ணெய் விட்டுட்டு இங்கே பாருங்கள், நான் ஆஃப் பண்ணிவிட்டே ஆன் பண்ணுறேன். என்னென்னலாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, 2 டேபிள் ஸ்பூன் வந்து தனியா, இது கடலப்பருப்பு, இது வந்து மிளகு, இது வந்து மிளகா வந்து ஒரு 6-7 வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பிட்லைனாலே கொஞ்சம் காரம் வந்து தூக்கலாக இருக்கணும். அதனால் அப்புறம் இங்கே பாருங்கள், கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், அதாவது இப்படி பிடிச்சி போட்டு வெந்தயம், இப்படி பிடிச்சி போட்டு சீரகம், மிளகு அதே மாதிரி. மிளகு வந்து அந்த வாசனை நல்லாயிருக்கும், நீங்கள் அதை கண்டிப்பாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதுதான், இவ்வளோ தான் நம்ம பிட்லைக்கு. எப்பவும் போல் சாம்பார் மாதிரி தான். ஆனால் இதில் வந்து என்னென்னா, நம்ம புளியை கொஞ்சம் கம்மியாக சேர்ப்போம், பருப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்ப்போம், கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்கும், கொஞ்சம் கெட்டியாக பண்ணுவோம், அவ்வளோதான். சரிங்களா? இப்போ நம்ம இதெல்லாம் வந்து வறுக்க போகிறோம். இதை நான் அப்படியே போட்டுடுறேன். பெருங்காயம் வந்து நம்ம புளி இருக்குல்ல, புளி கொதிக்கிறோம்ல, அப்போது அந்த காய் போடுறோம்ல, அப்போ கூட போட்டுக்கலாம். இல்லை இப்போ வந்து ஒரு சின்னதாக ஒரு பெருங்காய கட்டியை கூட போட்டு அரைக்கணுன்னா அரைச்சிடலாம். சின்னதாக, ரொம்ப பெருசாக வேண்டாம், குட்டியாக. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இது நல்லா வாசனை வர மாதிரி வறுக்கணும். சிம்மில் வச்சுக்கோங்க, எப்போவுமே தீயக்கூடாது. சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக நீங்கள் வறுக்கணும். இது இப்படி வறுத்துட்டே இருக்கா. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், தண்ணி கொதிக்கிறது. இது எதுக்குன்னா, சப்போஸ் திடீர்னு இப்போ கல்யாணம் ஆன குழந்தைகள், புது குழந்தைகள் சமைக்க வருது, திடீர்னு குக்கர் ரிப்பேர் ஆகிடுது, சாதம் வெடிக்க தெரியல. நிறையா பேருக்கு இந்த மாதிரி கஞ்சி வெடிக்க தெரியும், தெரியாத வாழ்க்கை தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து தண்ணி தலபலன்னு கொதிச்சுன்னு இருக்கு. அதில் நான் 2, இந்த பாருங்கள் தெரியறதா, 2 டம்ளர் அரிசியை ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு 1/2 hour. அதை இந்த தண்ணியில் போட்டுறேன். சைட் பை சைடு உங்களுக்கு கஞ்சி வெடித்து சாதம் எப்படி வெடிக்கிறது அப்படின்னும் நான் சொல்லிடுறேன். இது ஏன்னா நான் அவசரத்துக்கு ஒரு 10 பேருக்கு சமைக்கிறோம், குக்கர் தேடணுன்னா நான் இப்போலாம் வந்து ஈஸியாக என்ன பண்ணிடுறேன், ஒரு பெரிய பானையை வச்சு கஞ்சி போட்டு வடித்து சாதத்தை போட்டுடுறேன். சூப்பராக இருக்குது. அவசரத்துக்கெலாம் 10 பேர் 15 பேருக்கு சாதம் பண்ணணுன்னா குக்கரை தேடின்னு இருக்க முடியாது. ஒரு பெரிய பாத்திரத்தை, இதை பாருங்கள், இந்த மாதிரி பாத்திரத்தை தெரியறதா, இந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்து வச்சு சாதம் வெடிச்சிடுறேன் நான். ஈஸியாக இருக்குது எனக்கு. அதனால தான் உங்களுக்கும் நான் இந்த கஞ்சி வெடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ கொதிக்கிற, அதாவது என்ன சொல்லுவாங்க, கொதிக்கிற தண்ணியில் தான் அரிசியை போட்டால் சீக்கிரம் அரிசி வெந்துடும். இப்போ நம்ம அரிசி வெந்துட்டுருக்கு, இது பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்மளோட இதை நம்ம வறுத்துன்னு இருக்கோம். அதாவது என்ன, தனியா, மிளகா, கடலப்பருப்பு, மிளகு, சீரகம், வெந்தயம், இத்தனையும் நம்ம வறுத்துட்டுருக்கோம். அந்த வாசனை வரும், சிம்மில் வச்சு வருங்க. ஏன்னா தீயாமல் பண்ணால் தான் சமையல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி எனக்கு வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப சந்தோஷமான நாள். ஆக்சுவலாக ஏன்னு கேட்டால், என் பொண்ணுக்கு இன்றைக்கி பர்த்டே. ஆனால் பாவம் குழந்தை இந்த கொரோனானால் அவள் எங்கேயோ இருக்கா, நான் எங்கேயோ இருக்கேன், பார்க்க முடியல. அவளுக்கெல்லாம் இந்த பிட்லெலாம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக என்னோடய சன்னின்ல இருக்கல மாப்பிள்ளைக்கு கூட நல்லா வெரைட்டியாக சமைச்சு போட்டால் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவார். நன்னா இருக்குன்னு வாய் நிறைக்க சொல்லுவார். என் பொண்ணும் அப்படி தான். அதை விட என் பேரன் எது சாப்பிட்டாலும் நன்னா அம்மாம்மா நன்னா அப்படின்வான். அதை கேட்குறதுக்கே நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு சமைச்சு போடணும் அப்படின்னு தோணும். இப்போது நம்மளோடது நல்லா வறுபட்டுடுத்து வாசனை வருது. வறுத்துட்டோம். வறுத்ததை நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்னு இதில் கொட்டிக்கிறோம்.
இது கொஞ்சம் ஆறட்டும். இதை அரைக்கும்போது நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சம் தேங்காய், இவ்வளோ தேங்காய் காமிக்கிறேன் நான் உங்களுக்கு, அதை போட்டு தான் அரைப்பேன். இப்போ திருப்பியும் இதே பாண்லியை வச்சுட்டு நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், வாழைப்பூ பிட்லை. ஸோ அதுக்கு உண்டானதை ஆக்சுவலாக வாழைப்பூவில் அது எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறது, என்னென்னவோ ஐட்டம்ஸ் இருக்காது. அந்த தோற்பு சக்தி என்னென்னத்துக்கும் நல்லது. ஆக்சுவலாக வந்து கொலஸ்ட்ரால் ஃப்ரீ, பிபிக்கு எல்லாத்துக்கும், அதாவது லங்ஸு நல்லா வேலை செய்கிறதுக்கு, ஹார்ட்டு நல்லா வேலை செய்கிறதுக்கு நீங்கள் அதில் நார் சக்தி இருக்குது. அந்த துவர்ப்பு தான் மெயினாக வந்து நம்ம குடலில் இருக்கிற புழுலாம் வந்து செத்து போயிடும். அதனால் வாழைத்தில் 2 நாள் வந்து சைட் பை சைடு இந்த அரிசியை நம்ம பார்த்துப்போம். ஏன்னா இது அப்படியே பொங்கிட்டுனா கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டோன்னா அதுவே ஆகிடும். இப்போது நம்ம எண்ணெய் விட்டுட்டோம், எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட போகிறோம். என்ன கடுகு போட்டுட்டோன்னா வெடிச்சிடும். இங்கே பாருங்கள், கடுகு போடுறேன். என்ன அதுக்கப்புறம் இந்த சின்னதாக ஒரு பெருங்காயம், இங்கே பாருங்கள் பெருங்காயம், ஒரு குட்டி பெருங்காயம். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அப்பப்போ உடைக்க வேண்டாம். கட்டி பெருங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. பிச்சு பிச்சு காய வச்சு வச்சுட்டேன்னா சௌரியமாக இருக்கும். சரிங்களா? அப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கடுகு போட்டுட்டேன். அதாவது இப்போது ஏட்டு சுரக்காய் கறிக்குறவாதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம புக்கை பார்த்து சமையல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து புதுசாக பிகினர்ஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. வீடியோவாக பார்க்கும்போது அவங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அடுப்பை பற்றி, ஏன்னா ஒரு புக்கை பார்த்து ஊற்றி வேலை சமைச்சாலாம், எல்லாம் பண்ணாலாம். ஆனால் ஏன் சமையல் ஆலை நான் அடுப்பை பற்ற வைக்கிட்டு அப்படின்னு சொல்லலையா அதில், அதனால் அடுப்பு பற்ற வைக்கலாம். அந்த மாதிரி சம்டைம்ஸ் குழந்தைகள் புதுசாக வராங்கன்னா உண்மையாக அவங்களுக்கு தெரியறதில்ல. அதனால தான் நம்ம வந்து வீடியோவாக போடுறோம். வீடியோவாக போடும்போது நமக்கு என்ன ஆகும், கண் பார்க்கறது, என்ன வேலை செய்கிறாங்க அந்த பதம் தெரியும். ஒரு தைரியமாக சமைப்பாங்க குழந்தைகள். அதுதான் மெயின். இப்போ கடுகு வெடிச்சிடுத்து நம்மளோடது. இங்கே பாருங்கள், வாழைப்பூ இருக்குது. இதை சும்மா கொஞ்சம் வெந்நீரில் தான் போட்டு வச்சுருக்கேன். இதை வடிச்சுட்டு அதில் வதக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போது வாழைப்பூ வந்து என்ன எடுத்து அதை தண்ணியில் வடித்தோம்ல, அதை அப்படியே எண்ணெயில் போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும், ஒரு 5 நிமிஷம். இந்த வாழைப்பூ மாத்திரம் நறுக்கும்போது மோரில் போட்டு தான் நீங்கள் நறுக்கணும், இல்லைன்னா கருக்காயிடும். சரிங்களா? வாழைப்பூவை மாத்திரம் நறுக்கும்போது கையில் எண்ணெய் தடவிண்டு ஆயணும். அதே சமயத்தில் நறுக்கும்போது நீங்கள் மோரில் போட்டு நறுக்கணும். இப்போ இதை கொஞ்சம் நைஸாக வதக்குறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். என்ன, இந்த வாழைப்பூ வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுப்போம். சரிங்களா? பெருங்காயம் போட்டோம், எல்லாம் போட்டுட்டோம். இப்போ மஞ்சப்பொடி போடுறோம். இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் என்னோடய டாட்டருக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க. இங்கே பாருங்கள், இதுதான் என்னோடய பேரன். டிஃப்ரெண்ட்டாக கிருஷ்ணன் வேஷம் போட்டு ஜம்முன்னு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கா பாருங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் உங்கள் கூடயும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பாருங்கள், குழந்தை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே கிருஷ்ணன் மாதிரி. நான் சொல்கிறேன், டே கிருஷ்ணா எங்கள் ஆத்துக்கு வாடா அப்படின்னா, அம்மம்மா நான் வந்து நெஜ கிருஷ்ணன் இல்லை அம்மம்மா அப்படின்றது. உங்களுக்கு தெரியறதா? சூப்பராக இருக்கா? அதெல்லாம் தான் ஒரு சந்தோஷம். இப்போது நம்மளோட இது என்ன ஆகுது, வாழைப்பூ வந்து வதங்கின்னு இருக்கு. கொஞ்சம் வதங்கினா போகிறோம், ஏன்னா நம்ம வெந்நீர் தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கோமா. 5 நிமிஷத்தில் இது வதங்கிடும். இது வதங்கினக்குள்ளே இங்கே பாருங்கள், நம்மளோட சாதம் என்ன ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்ப்போமா. வாவ், இங்கே பாருங்கள், இது வந்து வெடிக்கிறது மாத்திரம் இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம். இப்படி எடுத்து அமுக்கினா கொஞ்சோண்டு லைட்டாக அரிசி இருந்ததுன்னா அது அந்த சூட்டுக்கே வெந்துடும் ஓரளவுக்கு. இல்லைன்னா கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும் இந்த சாதம். அதனால இப்படி அமுத்தி பார்க்கணும். வெந்துட்ட மாதிரி இருந்ததுன்னா அப்படியே எடுத்து வடிச்சிட வேண்டியது தான். பாருங்கள், இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நம்ம இந்த சாதத்தையும் சைட் பை சைடு வடிச்சிடலாம். நீங்கள் வடிக்கிறதுக்கு தெரியல அப்படின்னா நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். என்ன பண்ணணும், பசங்க ஒரு பெரிய பாத்திரத்தில் இந்த மாதிரி வடித்தட்டை எடுத்து வச்சு இதை அப்படியே கொட்டிட்டா தண்ணி போயிடும், சாதம் மேலே நின்றுடும். ஈஸியாக வடிகட்டலாம். அப்படி அமுத்தினா பாருங்கள் மசியறது, அவ்வளோதான் கணக்கு. மசிஞ்சு எடுத்துனா நம்ம எடுத்துட வேண்டியது தான். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு தட்டை எடுத்து போட்டு வடிச்சிடலாம். சரியா?
இந்த மாதிரி வடிக்க தெரியல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். என்ன பண்ணணும், நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி ஒரு பாத்திரத்து மேலே வச்சு அரிசி அப்படியே கொட்டிட்டிங்கன்னா வடிஞ்சிடும். அதனால் இது மாதிரி பண்ண தெரில, அந்த மாதிரி பண்ண தெரிலன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நமக்கு எப்படி வசதி இருக்கோ அப்படி நம்ம பண்ணிப்போம். சரியா? நம்மளோட வாழைப்பூ ஜம்முன்னு வெந்துடுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த புளி இருக்குல்ல, புளி வந்து சும்மா அதை பாருங்கள், வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன். இவ்வளோ அளவுக்கு இருந்தால் போகிறோம் புளி. சரியா? ஏன்னா புளி வந்து ரொம்ப போடக்கூடாது பிட்லைக்கு. அதனால் என்ன பண்ணணும், நல்லா கரைச்சிக்கணும். ஏன்னா வெந்நீரில் போட்டால் சக்கை மாதிரி வந்துடும், க்ளீனாக புளி கரைஞ்சிடும். ஸோ நம்ம புளியை வடிகட்டி சேர்த்துறோம். இப்போ புளி போட்டாச்சு, வாழைப்பூ இதாக எடுத்து அடுத்தது நம்ம என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள், இது கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த இது இருக்குல்ல, இதுக்கு கொஞ்சம் இவ்வளோ தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். நான் மிக்ஸி பாத்திரத்தில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். ஏன்னா இது கொதித்த உடனே அதை போடணும். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். இப்போது இந்த இது கொதித்த உடனே இங்கே மாதிரி மூக்கடலையை வேக வச்சு வச்சுக்கணும். இந்த மூக்கடலை தான் அந்த பிட்லைனாலே கொண்டக்கடலை போடணும்னு சொல்லுவாள். இதை நான் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேன். இதை வந்து நான் கொஞ்சம் நல்லா இதெல்லாம் அரைச்சி கொட்டும்போது இதை போட்டுறேன். சரிங்களா? இந்த மூக்கலையே நீங்கள் இந்த மாதிரி ஊற வச்சு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிட்லை பண்ணிங்கன்னா அதே தான் அடிக்கடி பண்ணுவீங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவோம். அந்த காரம் மாத்திரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கோங்க, அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை போய் அரைச்சின்னு வந்துடுவோம். மிளகா காம்பெல்லாம் அரைக்கும்போது அப்போ எடுத்துடலாம். காம்பு எடுத்துட்டா கொஞ்சம் நாராக வராது. பாருங்கள், இப்போ வந்து நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இதில் கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்தேன், அதை காமிக்க மறந்துட்டேன். நம்ம இதுலேயும் லாஸ்ட்டில் கருவேப்பிலை போடுவோம். இப்போ என்ன பண்ணுறோம், அரைச்சி எடுத்துன்னு வந்ததை அப்படியே போட்டுருவோம். சரிங்களா? மஞ்சப்பொடி போட்டோம், மிளகு, சீரகம், கடலைப்பருப்பு, தனியா, மிளகா எல்லாம் போட்டு அரைச்சாச்சு. தேங்காய் போட்டு அரைச்சாச்சா. இது ஒரு 2 நிமிஷம் இப்படி கொதிக்கட்டும். என்ன, அதுக்குள்ளே வந்து நம்ம கடைசியாக பருப்பு சேர்க்கணும். இதில் அவ்வளோதான், கொஞ்சமாக சேர்த்துட்டோம் தண்ணி. இது கொதிக்கட்டும். நம்ம இந்த கருவேப்பிலையை கடைசியில் போடுறத விட இப்போ போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அலம்பிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துட்டேன். இப்போ என்ன பண்ணுறோம், இந்த வேக வச்ச மூக்கடலையை அப்படியே சேர்த்துறோம். சரிங்களா? இந்த பிட்லைக்கே வந்து வாய்க்கு அந்த மூக்கடலை வந்தால் தான் சூப்பராக இருக்கும். பிட்லைனாலே மூக்கடலை போடாமல் பண்ண மாட்டேன். ஸோ காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும், கெட்டியாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் வாழைப்பூவோட இதை பற்றி. ஏன்னா வாழைப்பூ வந்து வாரத்தில் 2 நாள் சாப்பிடுங்க. ஏன்னா இப்போ தான் சீப்பாக தானே கிடைக்கிறது, 20 ரூபா தான் ஒரு பூ. வாழைப்பூ வடை கூட பண்ணலான் இருக்கேன். நான் பண்ணேன்னா அதையும் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி பண்ணுறேன்னா இல்லை நாளைக்கு பண்ணுறேன்னான்னு தெரியல. பண்ணேன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து வாழைப்பூ வந்து டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு, அப்புறம் குடலில் இருக்கிற பூச்சியை போயிடும், மலச்சிக்கல் போயிடும், கர்ப்பப்பைக்கு நல்லது, எத்தனை இருக்குது சொல்லிகிட்டே போகலாம். இதுக்கு தேவையான உப்பை நம்ம போட்டுடுவோம். ஏன்னா அப்புறம் மறந்துடுவோம். உப்பு ஜாஸ்தியாக போனால் தான் பிரச்சனை. உப்பு கரெக்டாக குறைஞ்சா கொஞ்சம் போட்டுக்கலாம். அதனால் உப்பு நம்ம போட்டுட்டோம். சரிங்களா? உப்பு போட்டோம். அந்த மிளகெல்லாம் இருக்கா. இப்போ 2 கரண்டி என்ன பண்ணுவோம், பருப்பு சேர்த்துருவோம். சேர்த்துட்டோன்னா நம்மளோட வேலை ஓவர். இங்கே பாருங்கள், பருப்பு வேக வச்ச பருப்பை நம்ம சேர்த்துக்கிறோம். அந்த 100 கிராம் பருப்பை சேர்த்துருவோம். சேர்த்துட்டா நம்மளோட பிட்லை வந்து ரெடி ஆகிடும். வேணும்னா மேலே நீங்கள் தாளித்து கொட்டிக்கலாம். ஆனால் நம்மளே முதலையே கடுகு போட்டுருவோமா, அது தெரியாது இதில். அதனால் கடைசியில் வேணால் நம்ம அழகாக தெரியணுன்னா தாளித்து கொட்டலாம். ஒரு மிளகாயை போட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு கடுகு போட்டு. வாசனை பார்த்திங்களா, சூப்பராக வர ஆரம்பிச்சிடுது ஜம்முன்னு. என்னென்னா அடி பிடிக்காமல் இருக்கிற பாத்திரமாக வச்சுக்கோங்க. அடி பிடிக்கக்கூடாது. அடி பிடிச்சா டேஸ்ட்டு போயிடும். அந்த சமையலுக்கு உண்டான அந்த டேஸ்ட்டே போயிடும். கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்சமாக பார்த்திங்களா வெல்லம், இந்த வெல்லத்தை அப்படியே போட்டுறோம். அவ்வளோதான்.
வெல்லம் போட்டுட்டா நம்மளோட வேலை ஓவர். தாளித்து கொட்டிடுவோம்மா. தாளித்து கொட்டிட்டா அந்த வேலையும் ஓவர். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சாதம் எப்படி வெந்திருக்குன்னு. தெரியறதா பாருங்க, எப்படிம்மா பொலன்னு ஜம்முன்னு வெந்திருக்கு பாருங்கள். குக்கர் எதாவது ரிப்பேர் ஆகுதுன்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம், இந்த மாதிரி சாதம் வடிச்சிக்கலாம் என்ன. அதுக்கப்புறம் நம்மளோட சாதம் எப்படி சாப்பிட்றதுன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதையே கொஞ்சோண்டு இப்படி போட்டுட்டு உங்களுக்கு நெய் இருக்கா, நெய் எடுத்து விட்டுட்டு, உருக்கலை நெய் இங்கே வச்சா உருக்கிடும். வச்சுட்டு இங்கே பாருங்கள், நம்மளோட அணைச்சிட்டேன் நான். நம்மளோட பிட்டில் ரெடி ஆகிடுச்சு. பிட்டில் ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்படி ஜம்முன்னு ரெடி ஆகிடுத்தா இதை காக்காக்கு போட்டுருவோம் நம்ம. சரியா, காக்காக்கு போட்டுட்டு வந்துடுவோம். அவ்வளோதான். வாங்க சாப்பிட்லாமா? நீங்களும் நானும் எல்லோரும் சேர்ந்து சாப்பிடுவோம். சரிங்களா? எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? நீங்கள் இப்போ சொல்கிறது எனக்கு காதில் விழுறது நல்லா இருக்குன்னு. அதே மாதிரி என்ன பண்ணணும், நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு அடிக்கடி வாழைப்பூவை சேர்த்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருப்போம், ஆரோக்கியமாக சாப்பிடுவோம். நன்றி, வாழ்த்துக்கள்.